ஓசிதாரடி சொல்லிட்டு இங்க வந்துட்டு கேஸ் அவன் மனைவி தான். அம்பானி ஃப்ளைட்ல போற நம்ம போக முடியுமா? கண்டிப்பா ஆசைப்படக்கூடாது. அவன் மனைவி பத்திரவாளியா இருப்பான். கண்டிப்பா. வணக்கம். நாங்கள் ஜிஎஸ்கே டாக்கீஸ்ன்ற ஒரு மீடியாவில் இருந்து வந்திருக்கோம். சரி. நீங்கள் பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறதாட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அதை பற்றி என்ன விஷயங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நீங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கலாம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது என்னை பொறுத்தவரை நம்ம ஆர்டினரி மேன் தான். ஓகே சார். டீச்சராக இருந்தேன். மிடில் கிளாஸ் தான். பெரிய அளவில் சொல்லதுக்கு இல்லை. ஏதோ கடவுள் எனக்கு என்னுடைய சர்வீஸ் முடியக்கூடிய நேரத்தில் எனக்கு கடவுள் ஒரு பெரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். சரிங்க சார். மற்றவர்களுக்கு கொடுத்ததோடவும் அதிகமாக எனக்கு அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அள்ளி கொடுத்தார். சரிங்க சார். இறைவன் எனக்கு அள்ளி கொடுத்தான், அதில் ஒரு பகுதி கிள்ளி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல். சூப்பர் சார். நீங்கள் இந்த கிள்ளி கொடுக்குறதுன்னு சொன்னீங்கல்ல, கிள்ளி கொடுக்கறது அது கூட எப்படின்னா விதவைகளுக்கு மாதம் 1000 ரூபா வச்சு கொடுத்துருந்தேன். சூப்பர் சார். அப்புறம் அது கொஞ்சம் வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு தோணிச்சு, அதை மீனை கொடுப்பதற்கு பதிலாக தூண்டிலை கொடுத்தால் என்ன, தொழில் செய்து பிழைத்துக் கொள்வார்களே என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுது. அப்புறம் தான் எனக்கு அந்த எண்ணம் வந்த பிறகுதான் தொழிற்பயிற்சி கொடுத்தால் என்னன்ட்டு எனக்கு ஏதோ ஒரு சிந்தனை, கடவுள் கொடுத்த சிந்தனை தான். ஓகே சார். ஓகே. இது என்னுடைய பெருமை எதுவும் இல்லை. சரி. எல்லாம் இறைவன் செயல். அந்த இறைவனுடைய ஒரு அருளாலும் அவருடைய கருணையினாலும் தான் இது நடந்தது. அந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் அமைந்தது. இப்போ இது ஒரு 3 கட்டடம் இருக்குது. சரிங்க சார். ஒரு கட்டடம் 4 வீடு, அதில் ஒரு வீட்டில் நான் இருக்கேன், 3 வீடு இருக்கு. ஒரு 4 தையல் மிஷின் வாங்கி போட்டு பிள்ளைகளுக்கு தையல் கற்றுக் கொடுக்கலாமே என்று ஒரு எண்ணம் வந்தது. சரிங்க சார். அது இலவசமாக தொடங்கினால மக்கள் பெரிய அளவில் அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அது ஒரு 10 தையல் மிஷின் வாங்கி போட்டேன். அது ஒரு பகுதி 3 பார்ட்டாக நடந்துட்டு. அப்புறம் அது நடந்துட்டு இருக்கவே இதோட சம்பந்தப்பட்ட ஆரி ஒர்க் இந்த தையலோட சேர்ந்ததுனால அந்த கோர்ஸ் ஆரம்பித்தேன். சரிங்க. அது தொடங்கி முடிச்ச உடனே இந்த ஏழை பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்தால் என்னன்னு ஒரு எண்ணம் தோணுது. கம்ப்யூட்டர்ல எந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகள்? டேலி எல்லாம் டேலி அந்த மாதிரி. அப்போ அது ரொம்ப அப்புறம் பிள்ளைகளுக்கு உடனே வேலை வாய்ப்பு கிடைச்சி. கண்டிப்பா. படித்த உடனே பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சி. அதுக்கு நிறைய பிள்ளைகள் வந்துட்டு இருந்தது. சரிங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக ஒரு பெரிய ஆஃபர் உள்ள ஒரு கோர்ஸ் எதுன்னு சொன்னால் பியூட்டிஷியன் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சோம். அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. வந்துட்டு 4 டீச்சர்ஸ் 4 கோர்ஸ். சரிங்க. ஷிஃப்ட் முறையில் நடக்குது. சரிங்க. இது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலையில் 10 மணிக்கு தொடங்குவோம், சாயங்காலம் 4 மணிக்கு முடிக்கிறோம். மதியத்துக்கு முன்னாடி 2 ஷிஃப்ட்டு. சிறப்பு ஐயா, சிறப்பு. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறியா. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நடத்திட்டு இருக்க இந்த பொது சேவை இதில் எத்தனை பேர் பயன் பெற்றிருப்பாங்க இது வரைக்கும் ஐயாவுக்கு தெரியும்? இப்போ 3-4 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு 300 பேர் பயன் பெற்றுட்டு இருக்காங்க. ஒரு டேம் 150 பேர். சரிங்க ஐயா. சரி சரி. ஒரு டேம் 150, அடுத்த டேம் 150, அப்படி வருஷத்துக்கு 300 பேர் பயன்பெற்று வராங்க. நல்ல திறமையாக தான் வெளியே போகுது. கண்டிப்பா ஐயா. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஓசி தானடி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஆட்டம் போட முடியாது, வேலையே நடக்காது. டீச்சர்ஸ் நாங்கள் சரியாக நல்ல சேலரி கொடுக்குறேன். டீச்சர்ஸே நான் நல்ல வேலை வாங்க, அவங்களும் ஒரு அர்ப்பணிப்போடு தான் செய்கிறாங்க. கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா. சம்பளத்துக்கு செய்கிற மாதிரி இல்லை. அவங்களும் டீச்சர்ஸுமே நல்ல டீச்சர்ஸு. அவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்க மாதிரி இல்லை. சம்பளம் கொடுக்குறோம், ஆனால் நல்லா பண்ணுறாங்க. கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா. ஒரு டெய்லரிங் படித்த பிள்ளைகள் வெளியே போகும்போது அவள் டெய்லராக தான் வெளியே போவாள். இப்போ இதுக்கு நீங்கள் சான்றிதழ் கொடுக்குறீங்க. இதில் சேர விரும்புகிறவங்க என்ன மாதிரிப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் ஐயா? டாக்குமெண்ட் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அப்ளிகேஷன் வாங்கும்போது ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆதார் ஜெராக்ஸ் வாங்குவோம். சரிங்க. அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுப்போம். சரிங்க. இந்த டேர்ம் முடிஞ்ச உடனே கூப்பிடுவோம் எல்லாரையும். ஃபோன் நம்பர் இருக்குள்ள கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூ வைப்பேன். சரிங்க. இன்டர்வியூ வைக்கும்போது டீச்சர்ஸ் வச்சுருப்பேன், நான் தான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு சொன்னால் விடோஸ். செகண்டு கைவிடப்பட்ட பெண். சூப்பர் ஐயா.
மூணாவது தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடிக்கிறான்னா அவனுக்கு அந்த பிள்ளைக்கு வேலை படிப்புக்கு சான்ஸ் கொடுக்கும். ஏன்னா அவன் சாக போறான்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, அது விரைவில் சாக போறான். அதனால அவனுக்கு அதுக்கு அடுத்த சான்ஸ் தான் அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் அதுவும் கொடுப்பேன். அப்பா இல்லாத டோட்டலாக பார்க்க போனா புவர் ஏழை மக்களுக்கான ஏழைகளுக்கு தான் கொடுப்போம். அதுக்கு போக மீதி வேக்கன்சி இருந்ததுனா தான் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். இப்போ ஏதாவது குழந்தைங்க இந்த படிப்பு வசதி இல்லை அப்படிங்கும்போது நீங்க ஏதாவது குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஏதாவது குழந்தை இப்போ அரசாங்கம் எல்லாம் நல்லா பண்ணுது. அரசாங்கமே பண்றாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம். சூப்பர் ஐயா, சூப்பர். அரசாங்க ஸ்கூல்ல விட்டா யூனிஃபார்ம் முதல் எல்லாமே 3 நேரம் 2 நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லா வசதியும் இருக்கு ஐயா. இப்போ இந்த அரசாங்கத்து பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடம் அங்கேயும் போறா இல்ல, நான் கேக்குறேன் அந்த ஏழையா இருக்கவே அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அது பிறகு இப்ப நிறைய பேரோட மோகம் ஏழையா இருந்தாலுமே என் பிள்ளை வந்து தனியார் பள்ளியில படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன மனநிலை? அம்பானி பிளைட்ல போற நம்ம போக முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆசைப்படக்கூடாது. கடவுள் ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துருப்பாரு. அரசாங்கத்துல முந்தைய மாதிரிலாம் இல்லை. நல்ல வசதி கொடுத்துருக்காங்க. 2 நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. அங்கே அழகா படிக்கலாம். ஆமா, இப்போ கோ எஜுகேஷன் இருக்கு. அப்புறமா நல்லா பண்றாங்க, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்ரிக் ஸ்கூலுக்கு போகணும்னா வசதி எல்லாம் போவான். கண்டிப்பா. அவனுக்கு ஏன் நம்ம கொடுக்க போறோம்? ஆமா, எஜுகேஷன் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி நான் உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டது. நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு ஆள் நன்கொடைன்னு ஏதாவது கொடுத்தா நீங்க வேண்டாம் அப்படின்ட்டு மறுக்கிற மாதிரியும், அதோட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வாங்கவே மாட்டேன். அதோட காரணம் இது எனக்கு கடவுள் கொடுத்தது. கடவுள் எனக்கு கொடுத்த பணத்துக்கு நான் தான் வட்டி செலுத்தணும். இன்னொரு ஆள் வட்டி செலுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கடவுள் எனக்கு கொடுத்த பணம், அதுக்கு அவனுக்கு தான் வட்டி செலுத்துறேன். சரி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததே அவர் திருப்பி கொடுப்பார். கண்டிப்பா. நான் ஏழைக்கு இறங்குறதுனால அது ஏழைக்கு எல்லாத்தையும் கடவுள் கொடுக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. மாதிரி நான் இந்த போர்டில் பார்த்துருந்தேன், இந்த உடல் தானம், கண் தானம், இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க இல்லையா? அதோட ஒரு தூண்டுகோல் என்ன? அது கூட எனக்கு ஒரு சிந்தனை தோணுது. எப்படின்னா, இந்த நிறைய பேர் பார்வை இல்லாம இருக்காங்க. கண்டிப்பா. எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம். ஆனா கண்ணெல்லாம் விலைக்கு கிடைக்காது. கண் பார்வையில் அதாவது மனுஷனுடைய அவயவங்கள்ல எல்லாம் உறுப்புகள்ல மிக முக்கியமான உறுப்பு கண்ணு. கண்ணை ஒருத்தர் இழக்கும் போது அவங்க உலகத்தை இழந்துடும். கண்டிப்பா. அவருக்கு ஒரு கண்ணொளி கிடைத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தோணுச்சு. முதல்ல எனக்கு என்னுடைய கண்ணையும் உடலையும் தானம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. சரிங்க. அப்போ நம்ம ஒரு இயக்கத்தை நாமே ஆரம்பிச்சுட்டேன்னு தோணுச்சு. அதான் அப்போ அதனால நான் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சேன். எல்லாம் கொஞ்சம் அது ஒரு டீம் ஒர்க். சரிங்க. நான் ஆரம்பிச்சேன், நடத்திட்டு இருக்கேன். நானும் அது நான் தனிப்பட்ட முறையில் இல்லை, எங்க ஒரு 10-12 பேர் அதுல இருக்கும். இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி உடல் நிறைய பேர், அதாவது 100கணக்கான பேர் உடல் தானம் கொடுத்துருக்காங்க. கணக்கான பேர் கண் தானம் கொடுத்துருக்கோம். இனி சிலர் இறந்த பிறகு கண்ணு நாங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நண்பர் ராஜனும் உங்ககிட்ட உடல் ராஜனும் எனக்கு அதில் தான் பழக்காச்சு. சரி. ராஜனுக்கு ராஜனுடைய உடலை தானம் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இந்த உடலை தானம் பண்ணலான்னு எது உங்களை மோட்டிவேஷன் பண்ணது? இல்லை, மோட்டிவேஷன்னா நம்ம இப்போ இறந்த பிறகு நம்ம உடல் ஒண்ணி புதைக்கப்படும், இல்லைன்னா எரிக்கப்படும். கண்டிப்பாங்க. ரெண்டுமே அது பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பா. இது இப்போ நம்ம இறந்த பிறகு நம்ம கண் ஒருத்தங்களுக்கு போகும், பல உறுப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரும். கண்டிப்பா. ரெண்டாவது நம்ம படிக்கிற பசங்களுக்கு நம்ம உடம்பு ஒரு உபயோகமா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்து. நல்லது நல்லது. அதை சாரை கான்டாக்ட் பண்ணேன். சாரோட அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இல்லை, சாரோட அறிமுகம்னா நான் இந்த ரோட்ல தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்க. அப்போ அதில் கண் தானம், உடல் உறுப்பு தானம் அந்த போர்டை பார்த்த உடனே இங்கே சார்கிட்ட கேட்டேன். சார்கிட்ட கேட்டு உடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சார் பழகிறதுக்கு எப்படிப்பட்ட மனிதர்? பழகிறதுக்கு ஒரு நல்ல மனிதர். குறிப்பா நம்ம எந்த ஒரு ப்ரெஷர்ல, ஏன்னா அவர் பேசுறதுல நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டது. அவர்கிட்ட எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டே இருக்கு. கண்டிப்பா. அதாவது நம்ம ஏதாவது ஒரு டென்ஷன்ல நம்ம சார்ட்ட பேசிட்டோம்னா அவர் அந்த டென்ஷன் எல்லாம் இது பண்ணி நம்மளை இது பண்ணி கூல் பண்ணி விட்டுருவாங்க. ஆமா. அவர்கிட்ட நல்ல அறிவுரைகள் எல்லாம் நமக்கு. இல்லைன்னா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்களா ஐயா? கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது எந்த விதமா போயிட்டு இருக்கீங்க? கவுன்சிலிங் பெரும்பாலும் பெரிய அளவுல அந்த ட்ரக் அடிக்ட் சொல்லுவோம்ல. ஆமா ஆமா. குடிக்கு அடிமையானவர்கள். சரிங்க. அதாவது மது அடிமைகள். ஆமா, மது அடிமைகள்.
அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நிறைய பேர் அந்த அந்த போதையிலிருந்து விடுபட்டிருக்காங்க. ஐயோ, சிறப்பு சிறப்பு. நிறைய பேர். காசு வாங்க மாட்டோம். சரிங்க ஐயா, சரி. எந்த ஒரு இதுக்குமே காசு இல்லாம? எதுக்குமே காசு கிடையாது. சூப்பர் ஐயா, சூப்பர். அன்றான உடல் தான் அத்தனை சேவையுமே இங்கே இலவசம் தான். இந்த மது அடிமைகளுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருக்குமே, ஒரு குடும்பம் கண்டிப்பா கண்டிப்பா மீண்டெடுக்கப்படும். அது பெரிய விஷயங்க ஐயா. ஏன்னா ஒரு மதுனால ஒரு குடும்பம் எவ்வளவு ஒரு குடும்பம் சீரழிஞ்சு கிட்டத்தட்ட அழியக்கூடிய ஒரு தருவாயில தான் வருவாங்க. கண்டிப்பா. அப்போ மது அது முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒருவன் போதைக்கு அடிமையாகிறது 3 காரணம் உண்டு. சரிங்க. ஒன்று, மிக முக்கியமான காரணம் மனநல பாதிப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. மனநல பாதிப்பு இருக்கவே போதைக்கு அடிமையானால் அவனை குணப்படுத்த முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. டாக்டர்கிட்ட தான் மாத்திரை வாங்கி தான் சாப்பிட்டு கட்டுப்படுத்த முடியும். ஆனா அவனை நிரந்தரமா குணப்படுத்துறது நிரந்தரமா குணப்படுத்த முடியாது. கட்டுக்குள்ள இருப்பான். கண்டிப்பா. அதாவது டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துல கட்டுக்கு. அப்புறம் ஒரு வகையான நோயாளிகள் உண்டு. குடும்ப பிரச்சனை, வீட்டுல அமைதி இருக்காது, கண்டிப்பா சந்தோஷம் சமாதானம் இருக்காது, வீட்டுக்கு ஒரே பிரச்சனை இருக்கிறதுனால அவர் மாற்று வழி தேடி போதைக்கு அடிமையாகும். அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் கொழுப்பு. கொழுப்புல குடிப்பான். பணக்கொழுப்பு, உடல் கொழுப்பு எல்லாம் குடிப்பான். அப்படியே குடித்து பழகி அதுக்கு அடிமையாகிடுறான். இந்த 2 பேரையும் ஈஸியாக குணமாக்கிடலாம். கண்டிப்பா. அந்த மனநோயாளியை குணமாக்குறது கஷ்டம். அது உடல் சம்பந்தமானது. அது பொதுவாக டாக்டர்ஸே குணமாக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அவரை கட்டுப்பாட்டில் வச்சிருப்பானே தவிர பூரணமாக குணப்படுத்துறது. மனநோய் குணமாகுது இல்லை? கண்டிப்பா கிடையாது. மனநோய் குணமாக்க முடியாது. கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அது மாதிரி அது கட்டுப்பாட்டில் இருக்கும். மற்றபடி வரக்கூடிய பேசலாம். ஒரே ஒன் டே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். நான் ஒரே கவுன்சிலிங்ல முடிச்சிருவேன். ஐயாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் இந்த மாதிரி வந்திருக்கா? டஃப் கொடுத்தானா கொஞ்சம் கஷ்டப்படுத்தின மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம்? நோ அப்படி இல்லை. நான் அவன்கிட்ட நான் கேள்வி கேட்கும்போது எதுக்கு குடிக்கிறான்னு உள்ளதை முதல்ல கண்டுபிடிச்சோம். சரிங்க. வித்தின் 5 மினிட்ஸ் தெரியும். ஓகே ஓகே. பேசிட்டு இருக்கவே பெரும்பாலான கேஸு அவன் மனைவி தான். அவன் மனைவி பத்திரகாளியா இருப்பான். கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, சின்ன குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா உடனே இந்த மொபைல் எடுத்து கொடுத்துட்டு ஏதாவது அந்த கார்ட்டூன் எல்லாம் பார்க்க வைக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு என்ன அட்வைஸ்? அது அப்படி இதுக்கு ஒரு காரணம் அத்தனை பெற்றோருடைய அறியாமை தான். ஓகே ஓகே. நல்ல ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலியில இது நடக்காது. கண்டிப்பா. எஜுகேட்டட் ஃபேமிலியில இது நடக்கவே நான் சொன்னோம்ல, இதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருந்தா குழந்தைகளை 2 மணி நேரம் விளையாட விட்டே ஆகணும். விளையாடணும். உடம்புல வேர்வை வரணும். அவன் அவன் காலில இருந்து ரத்தம் படணும். முட்டு அடிபட்டு ரத்த காயத்தோடு வரணும். எவன் ஒருவன் உடம்புல காயம் படாமல் வளர்கிறானோ அவன் வாழ்க்கையில எதையும் சாதிக்க போறதில்லை. உடம்புல காயம் இருக்கணும், தழும்பு இருக்கணும். அருமை அருமை. தழும்பு இல்லாதவன் எதுக்கும் உதவ மாட்டான். கண்டிப்பா. பிள்ளைகள் இப்படி ஆயிரும், குண்டு ஆயிரும். ஆமாமா. இப்போ சோறு தான், சோறு மாதிரி எதுக்குமே பயன்படாத குழந்தை. ஆமா, இப்போ நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அடிச்சு தூக்கி இப்படிதான் இருந்தேன். எனக்கு பேரன் அடிச்சு போடலன்ட்டு 6 மணி போல தான் இங்க வரணும். சரிங்க சரிங்க. அடிச்சு விட்டேன். அங்கிருந்து வேத்து பூத்து 2 உடம்புல அழுக்காயி வா இனி உடம்புல குளிச்சுட்டு உடம்புல கழுவிட்டு. அது ஒரு நல்ல உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி தானே. இது பேரண்ட்ஸு நம்ம பிள்ளை படிக்கணும், மெரிட்டில் அங்கே வரணும், இங்கே வரணும், அங்கே ஐஏஎஸ் ஆகணும். அவன் ஐஏஎஸ் ஆகிட மாட்டான், ஐபிஎஸ் ஆகிட மாட்டான். அவன் யூஸ்லெஸ். அவன் ஒரு பிண்டம். கஷ்டத்தை தாங்க முடியாத அளவுக்கு வளர்த்து அவன் ஒரு பிண்டம் தான். ஓகே. ஒரு 10 பைசாவுக்கு அவனை கொண்டு பயன் இருக்காது. கடைசி அவன் வாழ்ந்து பெரிய ஆளா வந்த பிறகும் ஒரு குடும்பத்தைக்கு தலைமை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்காது. கோழையாத்தான் வளருவான். காயம் படாத மனுஷனா கண்டிப்பா. உடம்புல கீழே விழுந்து காயத்தழும்பு இல்லாதவன் எதுக்குமே தகுதி இல்லை. உடம்புல காய்ப்பா நம்ம உடம்புல எத்தனை காயம் இருக்கு, எத்தனை இடத்துல விழுந்தோம். கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை இடத்துல விழுந்து எழும்புறோம். உள்ள பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமா. ஒரு 2 வயசு பிள்ளை செல்லை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்கா. ஆமா சரிதானே. ஆமா. எது செய்யனாலும் செல்லை கையில கொடுத்துக்கிட்டு. ஆமா. அப்புறம் என்னாச்சு? இவங்க நிம்மதிக்காக கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைக்கு அறியாமை கூப்பிட்ட. இந்த தாயும் தகப்பனும் தகுதியற்றவர்கள். தாயும் தகப்பனும்
தாயாக இருக்கவும் தகப்பனாக இருக்கவும் தகுதி தகுதி இல்லாதவர். இல்லாதவங்க. இவர்கள் எதுக்குமே லாய்க்கலாத அந்த குழந்தைகளை நாட்டம் பண்ணி இவங்களும் நடக்க முடியும். உங்க காலத்துக்கு பிறகு இந்த சேவை நடந்தது. நடக்கலாம். என்னுடைய பையன் நடத்துவேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா ஐயா. நடத்தலாம், நடக்காமலே இருக்கலாம். ஆனால் கடவுள் எனக்கு எவ்வளோ காலம் என்ன உயிரோட வச்சிருக்காரோ அது வரைக்கும் நடத்துவேன். அதுக்குள்ள வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காரு. அதாவது இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு கிணத்துல இறைக்க தான் தண்ணி வந்துட்டு இருக்கும். அது புது தண்ணீராக வரும், நிறைய வரும். கண்டிப்பா இறைக்கிற கிணறு தான் ஊறும், இறைக்காத கிணறு நாரும். கண்டிப்பா அவன் எவ்வளவுக்கு எவ்வளோ இறைக்கானோ அவ்வளோக்கு எவ்வளோ புது தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணி நல்ல தண்ணியா இருக்கும், கண்டிப்பா தண்ணி நாட்டம் இருக்காது, நல்லா இருக்கும். இப்ப நம்ம கொடுக்கும்போது இந்த வழியாக தண்ணி போயிட்டு இருக்கு, விட்டா இங்க இருந்து வரோம், இங்க அடைச்சா அங்க அதாவது அவுட்புட் அடைச்சா இன்புட் நிற்கும். இன்புட் இருக்கும். கண்டிப்பா இங்க போறதை நம்ம தடுத்தோம்னா இங்க வரது நின்று. பாரத நிற்கும். அதனால நம்ம சுருக்கமா அதுக்கு ஒரு மனசு வரணும். ஒரே பாயிண்ட்ல சொல்லாத இறக்க சிந்தனை உள்ள பண்ணிக்கிடுவோம். கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாம, பணம் பண்ணணும்னு சாகிறவன்ட்ட நடக்காது. கண்டிப்பா முதல்ல பணத்தை நேசிக்கிறதுன்னு இருக்கணும். சம்பாதிக்கணும், ஓடி சாடி சம்பாதிச்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த பணத்தை நேசிக்கக்கூடாது. பணத்தை நேசிச்சா தான தர்மங்கள் பண்ண மாட்டான். கண்டிப்பா சேவை பண்ண யாரும் பண்ணிக்கிட மாட்டான், பண்ண முடியாது. அவனுக்கு சிந்தனை பூரா என்ன எவ்வளவு சம்பாதிக்கலான்றது, என்ன மேலே எவ்வளோ பணத்தை சேர்க்கலான்னு தான் இருக்குமே தவிர செலவு பண்ண மாட்டான். அது ஒரு மனப்பக்குவம் வேணும். எல்லாருக்கும் அது இருக்காது. என்ன கடவுளை எனக்கு கொடுத்துருக்கான், அவ்வளோதான். அது போயிட்டு இருக்கு வண்டி. சிறப்பு ஐயா, சிறப்பு. உங்ககிட்ட பேசுனது எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று உங்கள் இந்த தொண்டு இன்னும் தொடரணும்னு விரும்புகிறேன். நீண்ட காலம் நீங்கள் ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேர்காணலை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.